Hi students, Unit 8 Exercise 8.3 Probability பார்த்துட்டு இருக்கோம். So அதில் 8th problem, given question 3 fair coins. So அப்போ 3 coins தான் அர்த்தம். So 3 fair coins are tossed together. So 3 coins toss பண்ணுறாங்க. So அப்போ sample space எப்படி எதுன்னு நமக்கு தெரியும். So already ஃபார்முலாவில் கொடுத்துருக்கேன். Find the probability of getting. So நம்ம probability என்னெல்லாம் கண்டுபிடிக்க போகிறோன்னு சொல்லிட்டு 4 subdivision கொடுத்துருக்காங்க. First one all head, எல்லாமே ஹெட்டாக இருக்கணும். அட்லீஸ்ட் அட்மோஸ்ட் இதுக்கப்புறம் வேர்டு வரப்போகுது. ஸோ அட்லீஸ்ட் அட்மோஸ்ட்னா முதல்ல நான் என்னன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் அட்லீஸ்ட். ஸோ அட்லீஸ்ட்னா என்ன அர்த்தம்னா என்ன நம்பர் சொல்கிறனோ அதை விட அதிகமாக யோசிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மிஸ் வந்து அட்லீஸ்ட் 35 மார்க்காவது எடுங்கன்னு சொல்கிறாங்கன்னா 35 மார்க்லேருந்து நம்ம என்ன எடுக்கணும் 35, 36, 37 அப் டு 100 வரைக்கும். ஸோ எப்பவுமே என்ன பண்ணுவோம் ஹையஸ்ட்டாக தான் பார்க்கணும். அட்லீஸ்ட் 35 மார்க் எடுறான்னு சொன்னா 35க்கு மேலேயும் எடுக்கணும் தான் ஒரு மிஸ் சொல்லுவாங்க மோட்டிவேட்டில். 35 கீழே எடுக்கணும்னு அர்த்தம் கிடையாது. அதுக்கு என்னது 35க்கு மேலே எடுக்கணும்னு அர்த்தம். ஸோ அட்மோஸ்ட் பாருங்க, அட்மோஸ்டுக்கு எக்ஸாம்பிள்னா அட்மோஸ்ட் 100 எடுங்கன்னு மிஸ் யாராவது சொன்னாங்கன்னா என்னது அதான் 100 தான் நம்மளோட இருந்து ஸ்டாப். அது கீழே தான் யோசிக்கணும் 99. ஸோ அவங்க ஒன்று 100 எடுக்கணும், அதுக்கப்புறம் 99, 98 அப் டு அது கீழே எது வேணா எடுத்துக்கலாம் அர்த்தம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அட்லீஸ்ட்டுக்கு தான் வேற எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அட்லீஸ்ட் 4ன்னு சொல்கிறாங்கன்னா அட்லீஸ்ட் 4ன்னு சொல்கிறாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் 4க்கு அப்புறம் இருக்க 5, 6 ஃபார் எக்ஸாம்பிள் 1லேருந்து 6 வரைக்கும் டைஸ் இருக்கு. அட்லீஸ்ட் 4ன்னு சொன்னாங்கன்னா நம்ம என்ன பார்க்கணும்னா 4, 5, 6 அப்படி பார்க்கணும். அதுவே அட்மோஸ்ட் 5ன்னு சொல்றாங்க. அட்மோஸ்ட் 5னா இதான் அதிகமே. அட்மோஸ்ட்னும் போது எந்த நம்பர் இருக்கோ அந்த நம்பர் தான் அதிகம். அந்த நம்பர் கீழே தான் பார்க்கணும். 5, 4, 3, 2, 1, 0 வரைக்கும் பார்க்கணும். ஓகேவா? அட்லீஸ்ட்னா நம்ம என்ன பண்ணணும் எந்த நம்பர் சொல்றோமோ அதுக்கு அப்புறம் பார்க்கணும். அட்மோஸ்ட்னா என்ன பண்ணணும் அது கீழே பார்க்கணும். ஸோ இல்லைனா இப்படி ஆரோ மார்க் போடுங்க. அட்லீஸ்ட்னா என்ன நம்பர் இருக்கோ அதுக்கப்புறம் இந்த சைடில் பார்க்கணும். 4, 5, 6, 7, 8ன்னு சொல்லிட்டு அங்கே அந்த எந்த நம்பர் ஸ்டார்டிங் சொல்கிறோமோ அந்த நம்பர்லேருந்தே எடுத்துக்கணும். அட்மோஸ்ட்னா எந்த நம்பர் சொல்கிறோமோ 5ன்னு சொல்லணும் அதை 5 கீழே தான் பார்க்கணும். 4, 3, 2, 1, 0ன்னு சொல்லிட்டு. ஸோ டைரக்ஷன் வேணால் சும்மா போட்டுக்கோங்க. அட்லீஸ்ட்டுக்கும் அட்மோஸ்ட்டுக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸு. ஸோ இப்போ நம்ம ப்ராப்ளத்தில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாம்பிள் ஸ்பேஸ் எழுதணும்ல, சாம்பிள் ஸ்பேஸ் எழுதுங்க. 3 காயினை பொறுத்து தான் நமக்கு சாம்பிள் ஸ்பேஸ். ஸோ சாம்பிள் ஸ்பேஸ் எழுதுறதுக்கு 3 காயின்ஸ் எப்படி சொன்னேன், ஃபர்ஸ்ட் 3மே ஹெட்டாக இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க ஒரு டெய்ல லாஸ்ட்டு கொண்டு வாங்க, அந்த டெய்ல சென்டரில் கொண்டு வரணும், அதுக்கப்புறம் அதே டெய்ல லாஸ்ட்டாக கொண்டு வாங்க. ஸோ இது முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் 3மே டெய்லாக போடணும். இதில் லாஸ்ட்டு ஒரு ஹெட்டை கொண்டு வரணும், அதே ஹெட்டை நம்ம என்ன பண்ணணும் சென்டரில் கொண்டு வரணும், அதே ஹெட்டை நம்ம என்ன பண்ணணும் ஃப்ரண்ட்டில் கொண்டு வரணும். ஸோ இதோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 தான் இருக்கணும். ஸோ நம்பர் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 8. ஏன்னா நமக்கு ஃபார்முலாக்கு நம்பர் ஆஃப் எஸ் தான் தேவை. கவுண்ட் பண்ணியா நம்பர் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 8. சப்டிவிஷன் 1 நமக்கு என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. ஆல் ஹெட் லெட் ஏபிய ஆல் ஹெட் ஏபிசி நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம். நான் ஆர்டர் ஆகணும்னு ஏ எடுத்திருக்கேன். ஸோ ஓகேவா, ஏவை நான் எடுக்க போகிறேன். ஏ ஈக்குவல் டு செட் கண்டுபிடிப்போம். ஆல் ஹெட் எல்லாமே ஹெட் ஆகணும். ஸோ இதில் எல்லாமே ஹெட் ஆகுது எது பாருங்க இந்த 1 மட்டும்தான். ஸோ அதை மட்டும் எழுதுங்க. இப்போ இந்த 3 ஹெட்ன்றது ஒரு எலமெண்ட் தான், ஒரு கமாக்கு முன்னாடி இருக்கிறது ஒரே ஒரு எலமெண்ட் தான். ஸோ நம்பர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1. ஸோ பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஏ பை நம்பர் ஆஃப் எஸ். ஸோ அப்போ எப்படி எழுதுவோம் 1/8. இது கேன்சல் பண்ண முடியாது. பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1/8. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் சப்டிவிஷன் 2. ஸோ நான் இங்கே சைட்லேயே போடுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஆனால் நீங்கள் ஆர்டரை கீழே எழுதிக்கோங்க. சப்டிவிஷன் 2 என்ன கேட்டுருக்காங்க பாருங்க, அட்லீஸ்ட் 1 டெய்ல். ஸோ செகண்ட் ஒன் எழுதுறோம் லெட் பி அட்லீஸ்ட் 1 டெய்ல். ஸோ பி ஈக்குவல் டு நான் எழுதிக்கிட்டேன். ஸோ பி ஈக்குவல் டுன்னு எழுதியாச்சு. பி எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க அட்லீஸ்ட் 1 டெய்ல். அட்லீஸ்ட் ஒரு டெய்லாவது இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு டெய்லாவது இருக்கணும்னு நான் என்ன சொன்னேன் அட்லீஸ்ட் 35னா என்ன அர்த்தம் 35, 36, 37 எக்ஸட்ரா அது மாதிரி போகலாம். ஸோ அதே மாதிரி அட்லீஸ்ட் 1 டெய்ல்னா 1 டெய்லும் இருக்கலாம், 2 டெய்லும் இருக்கலாம், 3 டெய்ல் தான். 4 டெய்லாம் நம்ம யோசிக்க முடியாது. ஏன்னா இங்கே இருக்கிறதே ஒவ்வொன்றுத்துலையும் 3 தான் இருக்கும். ஸோ அப்போ நான் என்ன பார்க்கணும் 1 டெய்ல், 2 டெய்ல், 3 டெய்ல் அது எப்படி வேணா இருக்கலாம். ஸோ அட்லீஸ்ட் 1 டெய்ல். இங்கே 3மே ஹெட்டாக இருக்குது, அப்போ தேவையில்லை. அட்லீஸ்ட் 1 டெய்ல் தானே, ஒரு டெய்ல் இருக்குல்ல, ஒரு டெய்ல், 2 டெய்ல், 3 டெய்ல் வரைக்கும் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துப்பேன் HHT. செகண்ட் ஒன் பாருங்க அதுலேயும் ஒரு டெய்ல் தான் இருக்கு HTH. அடுத்து பாருங்க ஒரு டெய்லுக்கு THH.
கொஸ்டின் என்ன சொன்னேன், அட்லீஸ்ட் 1 tail 2 tail 3 tail. ஸோ அப்போ இது 3 tailக்கு இதே எடுத்துக்கலாம், 2 tail இதுலேயும் 2 tail இதுலேயும் 2 tails. ஸோ நமக்கு 1லேருந்து 3 tail வரைக்கும் இருக்க எல்லாத்தையுமே நான் யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ எல்லாத்தையுமே நான் எழுதிட்டேன். ஸோ அந்த 3 ஹெட் இருக்குல்ல, இது தவிர இது எல்லாமே வரும். எல்லாத்துலேயுமே எனக்கு 1 tailலேருந்து 2 tail 3 tail வரைக்கும் இருக்குது. ஸோ அப்போ அது ஃபுல்லாத்தையும் எழுதிட்டேன். ஸோ நம்பர் ஆஃப் பி அப்போ எத்தனை இருக்குன்னு பாருங்கள், 7 இருக்கும். ஸோ பி ஆஃப் பி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பி பை நம்பர் ஆஃப் எஸ். நம்பர் ஆஃப் பி 7 பை நம்பர் ஆஃப் எஸ் நமக்கு தெரியும்ல 8. ஸோ அது கேன்சல் பண்ண முடியாது. நம்பர் ஆஃப் பி ஈக்குவல் டு 7 by 8. சப்டிவிஷன் 3 பாருங்க, நான் சின்னு எடுத்துக்கணும். லெட் சி பி அட்மோஸ்ட் 1 head. ஸோ அட்மோஸ்ட்னா என்ன சொல்கிறனோ அதுதான் ஹையஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கீழே தான் பார்க்கணும். 1 headன்னு சொல்லியிருக்கோம். ஸோ 1 headஆகவும் இருக்கலாம், அதோட என்ன இருக்கணும் 0 head பார்க்கணும். அது கீழே தான் பார்க்கணும். 1 head தான் ஹையஸ்ட், அட்மோஸ்ட் ஹெட் இதுதான் மோஸ்ட் ஹெட், 1 தான் மோஸ்ட் வேல்யூவர். ஸோ 1 head அதுக்கப்புறம் 0 head பார்க்கணும். ஸோ 0 headனா என்ன அர்த்தம், ஹெட்டே இல்லாததுன்னு அர்த்தம். ஸோ 1 head மீன்ஸ் எங்கே இருக்குது பாருங்கள், 1 head அதோட 0 head தான். ஸோ இங்கே 1 head இருக்குது, இதுலேயும் 1 head இருக்குது, இதுலேயும் 1 head இருக்குது, அதுக்கப்புறம் ஹெட்டே இல்லாது 0 head தான் இதுதான். ஸோ இந்த 4 வேல்யூஸ் மட்டும்தான் எடுத்துக்க முடியும். 1 head இருக்கணும், அப்படிலாம் ஹெட்டே இல்லாது இருக்கணும். ஸோ அதை நான் சி ஈக்குவல்ட்டே எழுதுறேன். ஹெட்டே இல்லாதது, அதுக்கப்புறம் ஒரு ஹெட் இருக்கிறது எழுதிக்கிறேன். ஸோ இது எல்லாத்துலேயும் ஒரு ஹெட் இருக்குது, அப்படிலாம் ஹெட்டே இல்லை. அப்போது நம்பர் ஆஃப் சி ஈக்குவல் நமக்கு என்ன இருக்குது, 4 இருக்குது. ஸோ பி ஆஃப் சி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் சி பை நம்பர் ஆஃப் எஸ். நம்பர் ஆஃப் சி 4, நம்பர் ஆஃப் எஸ் 8. 1 4 is 4, 2 4s are 8. P of C equal to 1 by 2. Subdivision 3. Subdivision 4 பாருங்க. Subdivision 4 at most 2 tails. So நான் D எடுத்துக்கேன். Let D be a at most 2 tail. ஸோ அட்மோஸ்ட்னா என்ன சொன்னேன், அதுதான் அதிகமே. ஸோ 2 tails தான் நமக்கு ஸ்டார்டிங்கே, அது கீழே தான் பார்க்கணும் அட்மோஸ்ட்ல. ஸோ 2 tail 1 tail 0 tail. ஸோ இதெல்லாம் பார்க்க போகிறோம். 2 tail 1 tail 0 tail. ஸோ 0 tailஸா, 1 tailஸா, 2 tailஸா. ஸோ நமக்கு கொடுத்தது கொஸ்டின்ல என்னது, 0 tail 1 tail 2 tails. அப்போது இதை தவிர இந்த 1 தவிர இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணலாம். 1 tail 2 tail tailஸே இல்லாமல். ஸோ அப்போ இது எல்லாத்தையுமே நம்ம எழுத போகிறோம் தான். ஸோ இப்போ ஃபுல்லாக டி வேல்யூஸ் ஃபுல்லாக எழுதிட்டேன். அப்போது நம்பர் ஆஃப் டி ஈக்குவல் நமக்கு என்ன வரும், 7 கவுண்ட் பண்ணுங்க. ஸோ பி ஆஃப் டி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் டி பை நம்பர் ஆஃப் எஸ். அப்போ 7 by 8. ஸோ இது கேன்சல் பண்ண முடியாது. பி ஆஃப் டி ஈக்குவல் டு 7 by 8. கொஸ்டின் நம்பர் 9. 2 dice ஆர் நம்பர். ஸோ இது வரைக்கும் நம்ம 2 dice பார்க்கும்போது 2 diceமே என்ன இருக்கும், 1லேருந்து 6 வரைக்கும், அடுத்து 1லேருந்து 6 வரைக்கும் தான் இருக்கும். ஆனால் இதில் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க, 2 dice ஆர் நம்பர் 1 2 3 4 5 6 and 1 1 2 2 3 3. ஸோ ஃபர்ஸ்ட் டைஸில் நம்பர் 1லேருந்து 6 வரைக்கும் இருக்கும். அந்த பாக்ஸ் மாதிரி ரோல் மாதிரி இருக்குல்ல, அதுக்குள்ளே ஓவர் ஃபுல் ஸ்டாப்பாக வச்சிருப்பாங்க 1 2 3 4 5 6ன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் டைஸ் ஃபுல்லாக 1 2 3 4 5 6னுக்கு, செகண்ட் டைஸ் ஃபுல்லாக இருக்கு 1 1, இன்னும் 2 சைடில் 2 2, இன்னும் 2 சைடில் 3 3 தான். ஏன்னா மொத்தமே 6 sides தான் இருக்குது. ஸோ அதில் 2 side 1 2 side 2 2 side 3 இருக்குது. ஸோ நமக்கு ஜென்ரலாக 2 டைஸ்ன்னு கேட்டாங்கன்னா நம்ம எப்பயும் போல் 1 to 6 யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி அவங்களே மாற்றி கேட்டால் மட்டும்தான் நம்ம அதை யூஸ் பண்ணணும். இல்லைன்னா ஆஸ் யூஸ்வலாக நம்ம யூஸ் பண்ணுறது ஃபார்முலா மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ரெஸ்பெக்டிவ்லி தே ஆர் ரோல்டு பை த சம் ஆஃப் த நம்பர்ஸ் ஆன் த மிஸ் நோட்டிஸ்டு. ஸோ நம்ம அதை ரோல் பண்ணும்போது ஆட் பண்ணுற வேல்யூஸ்லாம் என்ன வரும் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஈச் சம் ஃப்ரம் 2 to 9. ஸோ ஆட் பண்ணால் 2லேருந்து 9 வரைக்கும் கண்டுபிடிக்கணும். 2 and 9 கிடையாது, 2லேருந்து 9 வரைக்கும். சம் ஆஃப் 2, சம் ஆஃப் 3, சம் ஆஃப் 4, சம் ஆஃப் 5, சம் ஆஃப் 6, சம் ஆஃப் 7, சம் ஆஃப் 8, சம் ஆஃப் 9 வரைக்கும் கண்டுபிடிக்கணும் இதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டைஸ்க்கு நம்ம எழுதிப்போம். ஈஸியாக தான் இருக்கும், சும்மா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக காட்டணுன்றதுக்காக மட்டும் தான் இந்த டைஸ் கேட்டிருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு டைஸ் செகண்ட் டைஸ்ன்னு எழுதுறேன். ஃபஸ்ட்டு டைஸ் நமக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6. அண்ட் செகண்ட் டைஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், second dice equal to 1, 1, 2, 2, 3, 3. ஸோ இதில் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ டைஸுக்கு நம்ம எப்படி என்ன ஃபஸ்ட்டு ஒரு வேல்யூ எடுத்துப்போம், அடுத்து இருக்க எல்லாத்தோடையும் கம்பேர் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இங்கே இருக்கிறோம், ஈஸி தான். ஸோ நான் இந்த ஃபஸ்ட்டு 1 என்ன பண்ண போகிறேன், ஒவ்வொன்றோட கம்பேர் பண்ணுறேன். 1, 1, 1, 1,
ஸோ 2 தடவை வந்தாலும் நம்ம திருப்பி எழுதணும் 1,1 1,1 1,2 1,2 1,3 1,3. ஸோ நான் 1 ஃபுல்லாக கம்பேர் பண்ணுறேன் 1,1 1,1 1,2 1,2 1,3 1,3. ஸோ அடுத்து இந்த 2ஆல் ஃபுல்லாக கம்பேர் பண்ண போகிறேன் 2,1 2,1 2,2 2,2 2,3 2,3. அடுத்து இந்த 3யோட ஃபுல் நம்பர்ஸையும் கம்பேர் பண்ணுவேன் 3,1. ஸோ 2 டைம்ஸ் அதே ஒரு அப்படியே இருக்குங்க 3,2 3,2 3,3 3,3. ஸோ அடுத்து 4க்கு 4,1 4,1 4,2 4,2 4,3 4,3. ஸோ அதோட அப் டு 6 வரைக்கும் எழுதணும். ஸோ நான் இப்போ ஃபுல் வேல்யூஸும் எழுதிட்டேன் 6 வரைக்கும் ஃபுல்லாக. ஸோ இந்த மாதிரி எழுதுறதுக்கப்புறம் நம்ம கொஸ்டின் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஈச் சம் ஃப்ரம் 2 to 9. ஸோ 2லேருந்து 9 வரைக்கும் கண்டுபிடிக்கணும். ஸோ நான் 2 வேல்யூஸ் மட்டும் போட்டு காமிக்கிறேன், பேலன்ஸ்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க. ஃபர்ஸ்ட் ஒன் நான் எடுத்துக்க போகிறேன். லெட் ஏ ஃபர்ஸ்ட் எடுத்துக்க போகிறேன், அதில் ஆல்பபெட்டிக். லெட் ஏ பி ஏ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, கெட்டிங் ஈச் சம்னா கொடுத்துருக்காங்க, அப்போ அடிஷன் தான். லெட் ஏ பி ஏ சம் ஆஃப் கெட்டிங் 2 ஆட் பண்ணால் 2ன்னு வரணும். ஸோ இதான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஏ ஈக்குவல்ட்டுன்னு எழுத வேண்டாம். ஸோ நமக்கு ஏ ஆட் பண்ணால் 2ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் எதில் ஆட் பண்ணால் 2 வரும் பாருங்க, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 2, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 2, வேறு எதுவுமே ஆட் பண்ணால் 2 வரப்போகிறது இல்லை. ஸோ 1,1 தானே, நான் 1 டைம் எழுதினா போதுமா அப்படிலாம் கிடையாது, அங்கே என்ன இருக்கோ அதை எழுத வேண்டாம். சப்போஸ் யாரோ 100 rupees கொடுக்குறாங்க, மறுபடியும் 100 rupees கொடுக்குறாங்க, நம்ம வேண்டாம் நான் சொல்லுவோம், அப்படிலாம் கிடையாது இல்லை. அதே மாதிரி தான் இங்கே 2 டைம் இருந்தாலும் நம்ம 2 டைம் எழுதி தான் ஆகணும். ஸோ நம்பர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2. ஸோ நம்ம P of A equal to number of A by number of S 2 by. ஸோ டோட்டல் சாம்பிள் ஸ்பேஸ் நம்ம எழுதணும்ல, நான் மறந்துட்டேன். ஸோ நான் சாம்பிள் ஸ்பேஸ் ஆஸ் யூஷுவல் இங்கேயும் 6 தானே இருக்குது, இதில் எதுவும் சேஞ்சஸ் ஆகாது, 36 தான் வரும். 36 கேன்சல் பண்ணுங்கள். 1 2 is 2 1 2 is 2 பேலன்ஸ் 1 8 2s are 16. P of A equal to 1 by 18. P of A கண்டுபிடிச்சேன். இதே மாதிரி நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்னா சம் ஆஃப் 2 கண்டுபிடிச்சிருக்கு. நான் கொஸ்டின் அப் டு 9 வரைக்கும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, நான் 2 வரைக்கும் கண்டுபிடிச்சேன். இதுக்கப்புறம் நீங்கள் கிளாஸ் ஒர்க்கில் ஆர்டராக ஃபுல்லாக எழுதிட்டு 2க்கு அப்புறம் 3 4 5 6 7 8 9 வரைக்கும் கண்டுபிடிங்க. சம் ஆஃப் 9 வரைக்கும் கண்டுபிடிக்கணும். ஸோ அதோட சேர்த்து இந்த சமயம் ஹோம்ஒர்க்காக போடுங்க. 2 coins ஆர் டாஸ்ட் டுகெதர். ஸோ 2 coins நம்ம என்ன ஆகும், HH HT TT TH எழுதுவீங்கல்ல, ஸோ அது நான் சொல்லியிருக்கேன் ஃபார்முலால. அந்த 2 coins டாஸ்ட் டுகெதரில் வச்சுக்கோங்க. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஏ டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் ஆன் ஏ காயின்ஸ். டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ்னா என்னது, சேம் ஃபேஸ்னா ஹெட் இப்படி ஹெட் சொல்லுவோம்ல, ஹெட் டெயில் சொல்லுவோம். அப்போ டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ்னா என்ன, ஒரு ஹெட் ஒரு டெயில் கூட இருக்கணும், ஒரு டெய்லு ஒரு ஹெட் இருக்கணும். ஸோ அதுவே தான் டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ். ஸோ அது யூஸ் பண்ணி என்ன பண்ணுங்க, ப்ராப்ளம் போடுங்க ப்ராபபிலிட்டி. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அந்த அப் டு 2 to 9 சொல்லலாம், அதையும் ஹோம்ஒர்க்காக எழுதிக்கோங்க. தேங்க்யூ.